ராயன் வந்து ப்ராப்பரா ஒரு அசுரன் மாதிரி பல ஹீரோஸ்க்கு 100வது 50வது படம் ஃபெயிலியர் தான். ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ, ஈவினிங் ஷோ வரைக்கும் காலியாக இருக்கு அப்படின்றதான் உண்மை. கெஞ்சி கேட்ட சார் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து பாஷாவில் உள்ள போய் உண்மையை சொன்னேன் அப்படின்றது கூட மீன் போடுறதெல்லாம் பார்க்கணும். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரிணி திருமுருகன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரு சத்யன் ராமசாமி. சோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? ஓகே. இப்போ ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தனுஷ் வந்து இயக்கியிருக்காரு அந்த படத்தை. ஸோ தனுஷால ஒரு நடிகரா வந்துட்டு சர்வே பண்ணிட்டு இருக்காரு, ஒரு லிரிசிஸ்டா இருக்காரு, ஒரு ஆக்டரா லைக் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு டைரக்டரா அவரால் தமிழ் இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியுமா? ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் இது வந்து இவரோட 2வது படம். ஸோ அது அவருக்கு எப்படி அமையும்? இது ஒரு நல்ல முயற்சி தான் பார்க்கணும். எப்படின்னா பாப்பாண்டி வந்து இன்னைக்கு கேட்டா பெரிய ஹிட்டா அப்படின்னா அது வந்து ஓகே, நல்லா இருக்கும். இட்ஸ் ஃபீல் குட் ஃபில்மு. அந்த படத்தை வந்து அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து தமிழ்நாட்டுக்கே புதுசு. அந்த வயசுல அந்த அந்த வயசை ரொமான்டிசைஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப வெகுஜன மக்கள் விரும்புற அளவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு படங்கள்லாம் வந்ததுல முன்னாடி காலகட்டங்கள்ல வந்திருக்கு. பட் ஆனால் அதை ஒரு ஸ்கோப்பா வச்சு ஒரு பெரிய ஹீரோ ஒரு படம் எடுத்தாருன்னா இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஸோ பாப்பாண்டி வந்து ஒரு இம்பாக்டை கொடுத்த படம், ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ண படம்னு சொல்லலாம். பட் கமர்ஷியலே இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆனா இல்லை. அண்ட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பெரிய அளவில் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அந்த ஹீரோவுக்கு வந்து கமர்ஷியல் ஆங்கிள் லைட்டா காட்டணுன்றதுக்காக காமிச்சிருப்பா. ராஜ்கிரனுக்கு காட்டுறது தப்பு இல்லை. ஸோ ஒரு கம்ப்ளீட் டைரக்டர் எடுத்த ஒரு படம் அப்படின்னா எனக்கு தெரிய அந்த படத்துல ஏதோ ஒன்று அதாவது ஒரு பெர்ஃபெக்டா ஒரு டைரக்டோரியல் மூவி, ஒரு டைரக்டருக்கு எல்லா கிரெடிட்ஸும் கொடுக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கிட்ட ஸ்டோரி, அந்த அப்புறம் அந்த கான்செப்ட் அது நல்லா இருந்ததுங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்டா தனுஷ் ஆஸ் அ டைரக்டரா திங்க் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் எக்ஸிகியூஷன்ல வந்து ஏதோ ஒரு தொய்வு இருந்தது. அண்ட் எக்ஸிகியூஷன் ஸ்கிரீன் பிளேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொய்வு இருந்தது. அண்ட் வந்து அது வந்து நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வச்சாரா அப்படின்னா அதுல ஒரு லேக் இருந்தது. ஸோ இதெல்லாம் இருந்தது பாப்பாண்டி, இதான் உண்மை. பட் ஆனால் ராயன் வந்து ப்ராப்பரா ஒரு அசுரன் மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவருடைய படங்கள்லேயே இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு வெற்றிமாறன் ஸ்டைல்ல அது ஏதோ வந்து வெற்றிமாறனுடைய ஃபில்ம் மேக்கிங்ல இம்ப்ரெஸ் ஆகி அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் ராயன் உருவாகுதுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அது அந்த இம்பாக்ட் வந்து அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது முழுசா 100% இருந்தது. ஸோ இது வந்து ஒரு வெற்றிமாறனை இம்பாக்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண ஸ்டோரி தான். அண்ட் மோரோவர் ஸ்கிரீன் பிளேவாக அட்லீஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை வந்து ப்ராப்பரா அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்றதான் இங்க கேள்வியே. பாட்டு அதெல்லாம் வந்து ஹிட் பண்றதுக்கு ஏஆர் ரஹ்மான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ச்சே ஹிட்ன்ற அளவுக்கு அவர் பாடினதும் தெரியும். அவரு அவ்வளவு எந்துவா வந்து இது வரைக்கும் ஆடியோ லான்ச்ல பெருசா ஆடி பாடி இருந்திருக்காரு. பட் இது வந்து நம்ம ரொம்ப விரும்ப வைக்கிற அளவுக்கு நல்லா இருந்தது ஆடியோல. அப்புறம் வாட்டர் பாக்கெட் பாட்டு ஹிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் தனுஷ் ஏஆர் ரஹ்மான் பாடின பாட்டு ஹிட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் பேக்ரவுண்ட்லாம் அவர் பாத்துக்குவார். ஏஆர் ரஹ்மான் இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப். ஒரு தனுஷ் அவர்களுக்கு 50th ஃபிலிமுக்கு ஏஆர் ரஹ்மான் எவ்வளவு மெனக்கடல் போடணுமோ அது மெனக்கடல கண்டிப்பா போட்டுருப்பாரு. ஏன்னா தனுஷ் தான் வந்து இந்த டியர்ல இன்டர்நேஷனல் ஆக்டர். அது ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கிறீங்க. ஃபக்கீர் படம் வந்து இல்லையா, ஸோ அது அந்த படமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஷமிதாப் நடிச்சதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி படங்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிம் கொடுத்தது, அதாவது பாலிவுட்ல ஒரு படம் நடிச்சு அந்த படம் வந்து 100 கோடி கொடுத்ததுன்னா தனுஷ் தான். ஸோ அவருக்குன்னு ஒரு பெரிய லெகசியே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 9வது ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அண்ட் அது போக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ பல ஒரு லெகசி இருக்கு. அவருடைய 50th ஃபிலிம் அப்படிங்கும்போது அவரே டைரக்ட் பண்ண அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டை கொடுத்துருவாரு. இப்போ இந்த படம் வந்து வெற்றிமாறன் படம் மாதிரி உட்காருதா அப்படின்றதான் இங்க பெரிய கேள்வியே. ஸோ ஒரு வட சென்னை மாதிரியோ, ஒரு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அசுரன் மாதிரியோ, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து மாரி செல்வராஜ் படம் இருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒரு அதாவது ஒரு லாஸ்டிங் இம்பாக்ட் கொடுக்கணும். அதுல அந்த லாஸ்ட் அவர் சொல்ற கெஞ்சி கேட்ட சார் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து பாஷால உள்ள போய் உண்மையை சொன்னேன் அப்படின்றது கூட மீன் போடுறதெல்லாம் பாக்குறோம். ஸோ ஒரு பெரிய டான் இல்ல ஒரு பெரிய ரவுடி, ஒரு லோக்கல் ஏரியா ரவுடி, அவர் வந்து அந்த 2 ஷேட் இருக்கிற மாதிரி பர்சனல் லைஃப்லயோ அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நல்லவரா இருக்கிற மாதிரியும் இல்ல ஒரு அமைதியா இருக்கிற மாதிரியும், செகண்ட் ஹாஃப்ல அந்த சேஞ்ச் ஓவரை காட்டுற மாதிரியுமா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஒரு பர்சனல் லைஃப் அப்படி இல்லைன்னா ஒரு சாதுவான ஒரு லைஃப், அதே நேரத்தில் ஒரு சேஞ்ச் ஓவர், இது வந்து அந்த இந்த ஃபார்மட் நிறைய படங்கள்ல இருக்கு. இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ கதை என்ன, அந்த ஸ்கிரீன் பிளே என்னன்றதை பொறுத்து கிளிக் ஆச்சுன்னா 50வது படம் கண்டிப்பா கிளிக் ஆகும். பல ஹீரோஸ்க்கு 100வது 50வது படம் ஃபெயிலியர் தான்.
அதுல எனக்கு தெரிய பெரிய டாப் ஹீரோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபெயிலியர் தான். அதுல பெரிய சேஞ்ச் இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அஜித் குமார் தான் மங்காத்தா வச்சு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் உண்மையிலே இந்த ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள நான் பார்த்து மகாராஜா தான் அவ்வளவு பெரிய ஹிட். 50வது படத்தை இப்படி ஒரு ஹிட் கொடுக்க முடியுமா அப்படின்னா 100 கோடி கலெக்ட் பண்ணி. மகாராஜா பொறுத்தவரை ஸ்கிரீன் பிளே வந்து வித்தியாசமான ஒரு ரொம்ப வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே இல்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 50வது படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய ஹிட்னா மங்காத்தா, 2வது ஒரு ஹீரோக்கு ஒரு பெரிய ஹிட்னா மகாராஜா தான். சோ இப்போ மகாராஜா ரீசெண்டா இருக்காருன்றதுனால அவருடைய 50வது படத்தையும் இவருடைய 50வது படத்தையும் கம்பேர் எல்லாம் பண்ணுவாங்க, கண்டிப்பா எழுதுவாங்க. அவருக்கு ஹிட் ஆயிருச்சு, இவருக்கு இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து ஒரு ப்ரெஷர்லயும் இருக்கிறாரு. அந்த ப்ரெஷர் கண்டிப்பா அவரே எடுத்துக்கிட்டாரு. இப்ப யார் கையிலாவது கொடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல, வடசென்னை 2 50 விடுங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆயிட்டு போயிருப்போது. ஒண்ணுமே இல்ல, வெயிட் பண்ணி 50 படம் அது வரைக்கும் நான் 1 வருஷம் 2 வருஷம் எங்கேயாவது சுத்திட்டு வரேன், எங்கேயாவது போறேன் அப்படின்னா யாரு கேட்க போறான். ஆனா இவரே இந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டாரு. அந்த ப்ரெஷர் இஸ் ரியல். அந்த ப்ரெஷருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிரும் தான் நான் நம்புறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் இந்த அளவுக்கு ஹிட்டான ஆடியோ லான்ச் தனுஷ் கிடையாது. இந்த ஆடியோ லான்ச்ல அவர் பேசினதா இருக்கட்டும், அதாவது ஒரு எப்படி வந்து தர்பார்ல வந்து தர்பாருக்கு ஆடியோ லான்ச் இருக்கும் பொழுது ஒரு கதை சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார். ஒரு ஏவிஎம்ல இருந்து அவரை எப்படி ஒரு கார் கொடுக்காம நடந்து அனுப்பி விட்டாங்க, அப்புறம் வந்து அந்த கார் எடுத்துட்டு வந்து எப்படி ஒரு கம்பேக் கொடுத்தாருன்றது ஒரு சின்ன குட்டி கதை கேட்ட மாதிரி ஒரு படத்துக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சோ அப்படி மாதிரி அதே மாதிரியான ஒரு பாணியில இங்க வந்து ஜெயலலிதா அவருடைய வீடு வந்து போயஸ் கார்டன்ல இருந்தும், என்னுடைய தலைவர் வீடு வந்து போயஸ் கார்டன்ல இருந்து, இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி அவனை அடிச்சு சொல்லி வாங்கிட்டேன் அப்படிங்கும் பொழுது உண்மையிலே அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஓவராலா மக்களுக்கே அது பிடிச்சிருந்தது. சோ இந்த ஆடியோ லான்ச்சை ஹிட். இந்த ஆடியோ லான்ச் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த 2 நாள் படம் வரப்போது, படம் கண்டிப்பா நின்னு பேசுறதுல எந்த மாற்றத்தும் இல்லை. ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் வந்துட்டு வேற ஒரு இயக்குனரை நம்பி அவரோட 50வது படத்தை கொடுக்கல, நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிருக்காரு. சோ தனுஷ் வந்து ஒரு பிஸியான ஒரு ஆக்டர் தான். அவருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி அதை டெவலப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டா பண்ணி பவுண்ட் பண்ணி அது படமாக்குற அளவுக்கு டைம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாரு. அது வந்து ஆக்சுவலா அவர் வந்து அந்த ஃபில்ம் மேக்கிங்ன்ற கிராஃப்ட்ல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாவே இருந்திருக்காரு. முதல்ல இருந்தே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காருன்றத காமிச்சிட்டே இருக்கிறாரு. பிளஸ் வந்து புது புது ஆளுங்களை இது யாரு பெஸ்டா பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. ரீசெண்டா கூட அந்த சாய பயங்கர் இந்த ஆசை கூட பாட்டு இருக்கு இல்லையா, அவரு கூட மீட் பண்ணிருக்காரு. அவர் இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி கட்சி சேர பண்ற டைமும் அதுக்கு முன்னாடியுமே ஏஆர் ரஹ்மானுக்கு அவர் சவுண்ட் இன்ஜினியர்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப இருந்தே அவரை வந்து ஊக்குவிச்சு நீ நல்லா பண்ற, நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, உன்னோட சாங்ஸ் நல்லா வரும்னு சொல்லி அப்பவே. சோ ஏறக்குறைய உண்மை என்னன்னா அனிருத் அவர்களை கண்டுபிடிச்சதே அவர் தான். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்தது ஒரு நம்ம, அதாவது என்னதான் வந்து டிவியில அவர் தான் ஜாம்பானா இருக்கும் பொழுது பிலிம் இண்டஸ்ட்ரியில அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தது வச்சது எல்லாமே தனுஷ் தான். ஸோ நல்ல ஆளுங்களை கண்டுபிடிக்கிறது, புது புது மாடல்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கை கொண்டு வர்றது, அண்ட் வந்து வெளியில வேற வேற, அதாவது வேற இடத்துல போயிட்டு நமக்கு படம் ஓடலைன்னா நமக்கு அசிங்கமாகும் அப்படின்றதுனால பல ஹீரோஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜோன்லயே இருந்துக்குவாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே படம் எடுப்போம், இல்ல மலையாள படம், நம்ம மலையாள படமே போதும், எதுக்கு நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்துக்குவாங்க. இது கமலஹாசன் அவர்களே 1-2 படங்கள் தான் பாலிவுட்ல படிக்கப்பா, அதுக்கப்புறம் போகல. ஏன்னா அவர் எதிர்பார்த்த வரவேற்பு, அவருக்கு அவர் அன்எக்ஸ்பெக்டடா அவர் வந்து ட்ரோல் பண்ணது வச்சது இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. சூப்பர் ஸ்டார் அதையும் மீறி அவர் வந்து அங்க போய் கிட்டத்தட்ட 30 படங்கள் பண்ணியிருக்காரு. சாதாரண ரோல், எந்த ரோல் கிடைச்சாலும் எடுத்து பண்ணுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் பண்றாரு. இதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில போய், தனுஷ் அவர்கள் இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில போய் பல படங்கள் பண்றது, அண்ட் இங்க உள்ள டெக்னீஷியன்ஸ் பல பேரை வளர்த்து விடுறது. ஸோ இந்த கிராஃப்ட்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பாப்பாண்டி சரி, அதுக்கப்புறம் நீக்கு இருக்கு இல்லையா, நிலவுக்கு அது ஒரு படம் சரி. இப்ப அவருதான் அவருக்கு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா இன்னொரு கதை நல்லா இருக்குன்றதுக்காண்டி அந்த இவரு அந்த ரோஷன் மேத்யூ தாமஸ் அப்புறம் பிரியா வாரியர் அன்னைக்கு இவங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கணும் என்ன இருக்கு இதுல பெருசா அவர் என்ன 100 கோடி 1000 கோடி சம்பாதிச்சிருப்பாரு. ஒண்ணுமே இல்ல. என்ன எல்லாம் போக அவுட் ரேட்ல ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி எல்லாத்தையும் வித்து முடிச்சா கூட அவருக்கு ஒரு 10-15 கோடி இருக்குமா, அதை அவர் யார்ட்டையாவது ஒரு படம் நடிச்சு வாங்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு அவருக்கு வந்து பணம் வந்து பெரிய விஷயமே இல்ல. சோ இதெல்லாம் அவருக்கு இருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு புதுசா விஷயத்த தமிழ் சினிமாக்குள்ளேயும் இல்ல இந்திய சினிமாக்குள்ளேயும் இல்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் கொண்டு வரணுன்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மேம். அதனாலதான் வந்து 50th ஃபில்ம் நம்ம எடுப்போன்ற ப்ரெஷர் எடுத்துக்கிட்டதும் சரி, ஒரு கதை ஏதோ இந்த கதையை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு அவர் நம்பி இருக்காரு. அண்ட் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வெற்றிமாறனுடைய டச் இருந்திருக்கு. வெற்றிமாறன் கூட அவர் ரொம்ப க்ளோஸா, ஏறக்குறைய வெற்றிமாறனுக்கு தனுஷ் தேவைப்பட்டாருன்றதான் உண்மை. சோ இன்னைக்கு ஏதோ வெற்றிமாறன் வந்து தனுஷுக்கு பட்டிருக்காரு. அதுதான் இந்த படத்தினுடைய மேக்கிங் ட்ரெய்லரை பார்க்கும் போதே இருந்த ஃபீல் அதுதான் இருந்தது. அது புதுசா ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை, அது அப்படியே தான் வரப்போகுது. அது அந்த மாதிரி கதை நல்லா அமைஞ்சிருச்சு.
அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா படம் வந்து Okay, இதுக்கு no பின்னாடி stopping மாதிரி ராயனுக்கு பின்னாடி வெற்றிமாறனோட கைடன்ஸும் Guidance இருக்கு. கண்டிப்பா தனுஷ்க்கு இருந்திருக்கு அட்லீஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி இன்ஸ்பயர் ஆயிருக்காரு, அது மட்டும் உண்மை. சோ அதுதான் அவர் வந்து இந்த படத்தை இந்த மாதிரி இந்த கொடுத்தா நல்லா இருக்கும், பேரும் அமைஞ்சிருச்சு. சோ அவர் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஷ்டா ஒரு 50 film வெற்றிமாறன் ஃபேன் பாயா ஒரு படம் ஒரு பண்ணிருக்காரு. மாசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவருடைய ஹிட் படங்களோட எலமெண்ட்ஸும் நிறைய இருக்கும், அதுல அவருடைய ரெஃபரன்ஸுமே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் தனுஷோட படத்துல நிறைய இருக்கும். ப்ராப்பர் சூப்பர் ஸ்டார் ஃபேன் பாய் ஆட்டோமேட்டிக் அவர் பாட்டுக்கு வச்சிருப்பாரு. ஸோ அதனால படம் வந்து எல்லாருமே பலதரப்பட்ட மக்கள் பாக்குறதுக்கு ஏற்கனவே எல்லா ஷோஸும் வித்து முடிஞ்சிருச்சு மேம். இது வரைக்கும் தனுஷ் படத்துக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் விட டபுள் மடங்கு. ஏன்னா எல்லா ஷோஸும் இது வந்து சென்னையில ஃபுல்லா காலியாகும், ஆனா புக் மை ஷோல கிட்டத்தட்ட ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லாமே காலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ, ஈவினிங் ஷோ வரைக்கும் காலியா இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ இது எப்படின்னு பார்ப்போம். படம் டாக் நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா படம் வந்து 150 கோடி 200 கோடி நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 150 கோடி டச் பண்ணிடும்.